பட்ஜெட்டில் புதிய வரி விதிப்புகள் இருக்கக்கூடாது என்பதே பலரின் எதிர்பார்ப்பும். ஆனால் மக்கள் நலன் காக்க குறிப்பிட்ட வகை பொருட்களுக்கு வரி விதிப்பு அவசியம் என்றும் குரல் எழுப்பப்படுகிறது. எவற்றிற்கு வரி விதிக்க வேண்டும், ஏன் வரி விதிக்க வேண்டும், இப்போது பார்க்கலாம். இனிப்புச் சுவை சில சமயங்களில் வாழ்க்கையை கசப்பாக மாற்றிவிடக்கூடிய அபாயம் உள்ளதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். இனிப்புச்சத்து மிகுந்த குளிர்பானங்களும் ஜங்க் ஃபுட் வகையைச் சார்ந்த உணவுப் பொருள்களும் பல்வேறு பாதிப்புகளுக்கு வித்திடும் என்கிறார்கள் அவர்கள். ஆரோக்கியத்துக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் பட்ஜெட்டில் அவற்றுக்கு அதிக வரி விதிக்க வேண்டுமென மருத்துவர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக மத்திய அரசிடம் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் குழந்தைகள்லேருந்து அடல்ட் வர்ற டயத்துலேயே டீன்ஸே இப்போ சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இருதய நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. அது ஏன் காரணம்னு சொன்னால் இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள். நிறைய பிஸ்ஸா திங்கிறது, பர்கர் சாப்பிட்றது, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, நிறையா சுகரி ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறது. இந்த ட்ரிங்க்ஸுக்கு எல்லாத்துக்கும் அந்த சிகரெட்டுக்கு என்ன டேக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவு டேக்ஸ் போட்டு அரசாங்கத்தை வருமானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பொதுமக்களுக்குடைய பெரிய சேவையாகவும் இருக்கும் அரசு வருமானத்தை தவிர. இந்தியாவில் தவறான உணவு முறை காரணமாக நீரிழிவு நோய் அதிவேகமாக பரவி வருவதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். தமிழகத்தில் மட்டும் 35 லட்சம் சர்க்கரை நோயாளிகள் இருப்பதாகவும் 30 லட்சம் பேர் இந்நோய்க்கு முந்தைய கட்டத்தில் இருப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. பள்ளிச் சிறுவர்களில் கணிசமானோர் உடல் பருமன் அடைந்து பல நோய்களுக்கு ஆட்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கும் சில வெளிநாடுகள் சர்க்கரை மிகுந்த பொருள்களுக்கு கூடுதல் வரி விதித்து வருவதை சுட்டிக்காட்டுகின்றனர் மருத்துவர்கள். நிறைய கண்ட்ரீஸில் இந்த ஸ்வீட் சம்மந்தப்பட்ட ஆக்சுவலாக இந்த குளிர்பானங்கள் மூலமாக டேக்ஸ் போடுவது மூலமாக நிறைய கட்டுப்படுத்த முடியும். டயபெட்டிஸை கட்டுப்படுத்த முடியும், ஹைப்பர் டென்ஷன், அதர் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும்னு நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த குளிர்பானங்கள் எல்லாம் ஆக்சுவலாக ஸ்வீட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதனால் ஹெல்த் பாதிக்கப்படுவதனாலையும் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுனால இது மேலே நிறைய டேக்ஸ் போடலாம், ஈவன் 50% டேக்ஸ் கூட போடலான்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. நிறைய கண்ட்ரீஸில் இப்போ 20% ஆக்சுவலாக டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு நாட்டின் செல்வச் செழிப்பு என்பது அதன் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, அந்நாட்டு மக்களின் ஆரோக்கியத்திலும் அடங்கியுள்ளது. இந்த உண்மையை உணர்ந்து ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்கும் உணவுப் பொருள்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டால் அதற்கு மக்கள் மத்தியிலும் ஆதரவு இருக்கும் என நம்பலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் சேஷகிரி.